ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். டேஸ்டியான யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஆஃப்டர்நூன் லன்ச் அண்ட் ஈவினிங் டைமில் சூப்பரான டேஸ்ட்டில் பசங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு டெசர்ட் ரெசிபி. இதுவரை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப செலக்டிவாக சில ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்க இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் 3 கப்பு பால் சேர்க்குறேன். பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்ததும் இதில் 5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். கஸ்டர்டு பவுடர் அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா அரைச்சி பவுடரை எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப்பு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசியை அரைச்சாலும் அந்த பவுடரையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலில் சேருங்க. டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பாலில் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கஸ்டர்டு மில்க்கை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கட்டித்தன்மை வராத அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கலக்கி விட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிய விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இதுக்கு தேவையான சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ண பழங்களை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 பழங்கள் எடுத்திருக்கேன். ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்ச், கிரேப்ஸ், கொஞ்சம் பொமக்ரானேட் மாதுளம்பழமும் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பழங்களை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு அவாய்ட் பண்ணிடுங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லை சில் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான இந்த ரெசிபி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.